சிறுத்தைகளின் தென் சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் பெருங்குடி புரட்சி அம்பேத்கர் திருவுருவ சிலை முன்பு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு வேண்டுகோள் விடுக்கின்ற வகையில் தற்போது நடந்திருக்கிறது. கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் ஆயுத பூஜை விழாவின் போது மாவட்ட பொருளாளர் ரியல்மா ரஜினி அவர்கள் சிறப்பழைப்பாளராக பங்கேற்று அந்த பூஜை நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் அங்கிருக்கிற சாதி இந்துக்கள் ஆதிமூலம் மற்றும் கண்ணதாசன் ஆகியோர் அத்துமீறி நுழைந்து சாதியை சொல்லி இழிவாக பேசி ஒரு அவதூறை தெளித்து வன்முறையில் ஈடுபட்டு பாலமுருகன் என்பவர் அடித்து நம்மெல்லாம் வன்னியர் குல சத்திரியர் பரம்பரை சேர்ந்தவங்க, நாம போயிட்டு ஒரு எஸ்சி தலைமையில நம்ம சங்கத்தை நடத்துவதா, அவங்க இங்க ஆயுத பூஜை நடத்துறதா, நம்மளுக்கு எல்லாம் கேவலமா இல்லையா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்பு மீறி வன்முறையில் ஈடுபட்ட ஆதிமூலம் கண்ணதாசன் ஆகியோரை கைது செய்திட வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாளே அக்டோபர் 6ஆம் தேதியே துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். காவல் ஆய்வாளர் அந்த புகாரின் மீது சிஎஸ்ஆர் கொடுத்து வழக்கை பதிவு செய்து அந்த குற்றம் 438/2025 என்றவாறு வழக்கு பதிவு செய்யப்பட்டு மறுநாள் அந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க சாதி இந்துக்களுக்கு துணை போகின்ற நிலையில் காவல்துறை ஈடுபட்டதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுத்து ஆதிமூலம் மற்றும் கண்ணதாசன் ஆகிய இருவரையும் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அந்த பகுதியில் பொது அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதி பொது அமைதிக்கு நுழைவுடாக இருந்து கொண்டிருக்கிற அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தோழர்கள் பெரும்பான்மையாக பங்கேற்று அரசுக்கும் காவல்துறைக்கும் வேண்டுகோள் விடுத்து முழங்கினார்கள். இந்த காலையில் கூட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆர்ப்பாட்டம் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்று கொண்டார்கள். அந்த வகையில் ஆர்ப்பாட்டம் இப்பொழுது சிறப்பான முறையில நடந்து முடிந்திருக்கிறது. நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தலைவரோடு கலந்தாய்வு செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். காவல் ஆய்வாளர் உதவி ஆணையர் 2 பேருமே இந்த குற்ற வழக்கில் இணைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்டோம்.